அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்ன? 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் பாடம் 3 குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். சென்ற வாரத்தில் பார்த்த பாடப்பகுதியோட தொடர்ச்சியை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். சென்ற வாரத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? என்ன பார்த்தோம்? குடிமகன் அப்படின்னா யாரு? சிறந்த குடிமகனின் கடமைகள் என்னென்ன? இந்திய அரசியலமைப்புன்னா என்னது? இந்திய அரசியலமைப்பை யார் எழுதுனாங்க? எப்போ அது நடைமுறைக்கு வந்தது? எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உரிமைகள் பற்றி பார்த்துட்டு போகிறோம். உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச கதையில காக்கா பாட்டிக்கு தெரியாம வடைய திருடிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கதையை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த கதையில வர காக்கா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? பாட்டி ஒரு நாள் எப்பவும் போல வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காக்கா வந்தது. அந்த காக்காவுக்கு ரொம்ப பசிச்சுது. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு? பாட்டிகிட்ட போய், பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது, கொஞ்சம் வடை கொடுங்க அப்படின்னு நேர்மையாக பாட்டிகிட்ட போய் கேட்டுச்சு. உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, காக்கா நான் வடை சுடுறதுக்கு தேவையான விறகெல்லாம் எதில் நனைஞ்சிருச்சு? கொஞ்சம் மழை பெஞ்சனால நனைஞ்சிருச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் நீ விறகு பொறுக்கிட்டு வந்து கொடுத்தேன்னா நான் அதை வச்சு என்ன பண்ணிக்குவேன்? வடை சுட்டுக்குவேன். நீ போய் என்ன பண்ணிட்டு வா, கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு வான்னு சொன்னது. உடனே காக்காவும் இங்கே அங்கே எல்லா பக்கம் என்ன பண்ணுச்சு? பறந்து போய் கொஞ்சம் விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து பாட்டிகிட்ட கொடுத்துச்சு. பாட்டி என்ன பண்ணாங்க? அந்த விறகை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. காக்கா அப்போ கேட்குது, பாட்டி நான் விறகு பொறுக்கிட்டு வந்து கொடுத்தேன் இல்லையா, கொஞ்சம் வடை கொடுங்கன்னு கேட்டப்போ பாட்டி என்ன சொன்னாங்களாம்? இல்லை இல்லை, உனக்கு வடையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காக்காக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே காக்கான்னு கரைஞ்சோடனே எல்லா காகங்களும் வந்துருச்சு. எல்லா காகங்களும் அந்த பாட்டிகிட்ட சண்டை போட்டுச்சு. அதே போல் பாட்டி என்ன பண்ணிட்டாங்க? எல்லா காகங்களும் ஒரு சமூகமாக கேட்டோன்னே அந்த வடையை காக்காய்க்கு கொடுத்தாங்க. அப்போது உழைத்த பணம் நமக்கு வரல, உழைத்த கூலி நமக்கு வரல அப்படிங்கிறத கேட்டு பெறுவது தான் உரிமை. இப்போ உரிமைன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ 18 வயதிற்கு மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? முதல் உரிமை ஓட்டுநர் உரிமை. ஓட்டுநர் உரிமைனா என்ன? டிரைவிங் லைசன்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே ஓட்டுநர் உரிமை கொடுப்பாங்க. அதே போல ஓட்டுரிமை. என்ன உரிமை? ஓட்டுரிமை. யாருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கும்? உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. யாருக்கு கொடுப்பாங்க? 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே ஓட்டுரிமை உண்டு. அப்போது பெரியவங்களுக்கு இது மாதிரியான உரிமைகள்லாம் நம்ம நாட்டில் கொடுத்துருக்கப்போ குழந்தைகளுக்கும் தேவையான உரிமைகளை இந்த நாடு செய்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் என்னென்ன உரிமைகள்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? முதல் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை, சர்வைவல் ரைட்ஸ். இரண்டாவது உரிமை வளர்ச்சிக்கான உரிமை, டெவலப்மெண்ட் ரைட்ஸ். மூன்றாவது உரிமை பங்கேற்பதற்கான உரிமை, பார்ட்டிசிபேஷன் ரைட்ஸ். நான்காவது உரிமை பாதுகாப்பிற்கான உரிமை, ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ். உயிர் வாழ்வதற்கான உரிமைகள்லேயே 3 உரிமைகள் இருக்கு. முதலாவதாக பிறப்பு உரிமை, இரண்டாவதாக குழந்தைகள் மரியாதையுடன் நடத்தப்படுவதற்கான உரிமை, மூன்றாவதாக சுத்தமான நீர், சுகாதாரமான சூழல், சத்துள்ள உணவு குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உரிமைகள். முதல் உரிமை பிறப்புரிமை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிறப்புரிமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் உள்ள குடிமக்களின் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறப்பதற்கு அந்த நாடு உரிமைகளை வழங்கியுள்ளது. பிறப்பால் ஒருவருக்கு இயற்கையாகவே கிடைக்கும் உரிமை பிறப்புரிமை. இப்போ நீங்கள்லாம் எங்கே பிறந்திருப்பீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ நம்ம பிறந்திருப்போம் இல்லையா? நானும் அப்படி தான் பிறந்தேன். பட் நீங்கள் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்களா? அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க எங்கே பிறந்திருக்க மாட்டாங்க, மேக்சிமம் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்க மாட்டாங்க, வீட்டிலையே பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த வீட்டிலையே பிறக்கிறப்போ சில குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும், குழந்தை பிறந்த பிறகு சில குழந்தைகள் இறப்பதற்கான வாய்ப்புகளும் அன்றைய நாளில் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் தடுப்பதற்காக அரசு சில நடவடிக்கைகளையும் தடுப்பு முறைகளையும் மேற்கொண்டுச்சு. எந்த மாதிரி தடுப்பு முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அம்மா கர்ப்பமான உடனேயே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது பக்கத்தில் அங்கன்வாடி மையங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே போய் பதிவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நடைமுறை. எதுக்காக வேண்டி அப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா, அம்மா கர்ப்பமாக இருக்கப்போ நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டா மட்டும்தான் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் இல்லையா? அப்போது ஒரு அம்மாவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சத்து குறைபாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் தேவையான இணை உணவுகள் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து அந்த குழந்தை ஆரோக்கியமான பிறப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் அரசு செய்து கொடுக்கும். அம்மா கர்ப்பமாக இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ள இருக்கிற பாப்பா என்ன பண்ணும், கை காலெல்லாம் நல்லா ஆட்டுதா, அதோட மூளையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கா, அதோட தலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, எல்லாமே அந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அப்படி ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா தேவையான அறிவுரைகளை மருத்துவர்கள் வழங்கி நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அம்மா நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். அம்மா சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்காட்டி அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேபி நல்லா வளருமா? வளராது இல்லையா? வசதி கம்மியாக இருக்கிற வீட்டில் உள்ள அம்மாக்களுக்கு அந்த மாதிரி உணவுப் பொருட்கள், குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்து அங்கன்வாடிகளுக்கு வர சொல்லுவாங்க. மாதம் மாதம் குழந்தையோட வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா, கூடியிருக்கா அப்படிங்கிறத மாதம் மாதம் என்ன பண்ணுவாங்க, அம்மாவை வெயிட் போட்டு பார்க்கறது மூலியமா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க. பெண் சிசுக்கொலை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத 1994 நம்ம அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேன் பண்ணுறப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை சொல்லுவது தண்டனைக்குரிய குற்றம். அப்படி அந்த குற்றங்களை அதுக்கும் மீறி அந்த மருத்துவர் கருவில் இருக்கும் குழந்தை பெண் அல்லது ஆண் என்பதை சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம்னு விதிச்சாங்க. அதையும் கேட்காம மருத்துவர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 3 to 5 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அப்போது பெண் சிசுக்கொலையை தடுப்பதற்காக வேண்டி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பெண் குழந்தை பிறந்த உடனே ஏதாவது ஒரு பக்கம் தூக்கி வீசிடுற நடைமுறையும் இருந்தது. அதை தடுக்கிறதுக்கு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே தமிழகத்தில் முன்னோடியாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனைகள்லையோ ஒரு அங்கன்வாடி மையங்கள்லையோ ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையோ என்ன வச்சுருவாங்க, ஒரு தொட்டில் வச்சுருவாங்க. தனக்கு குழந்தை பிறந்து பெண் குழந்தையாக இருந்தது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போகிற பெற்றோர்களை அந்த தொட்டிலில் கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அரசாங்கமே அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தது. அதே போல் குழந்தை மருத்துவமனைகளில் பிறந்த உடனேயே 3 ஊசிகள் போடுவாங்க. என்ன ஊசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரத்தம் உறைவதற்காக. ஒரு சில குழந்தைங்கள்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா ரத்தம் வரும் இல்லையா காலில், அது ஒரு சில நேரம் என்ன ஆகாது, நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்காக ரத்தம் உறைவதற்காக ஒரு ஊசியும், அம்மை தடுப்பு ஊசியும், கண் தொற்று நோய் ஏற்படாது இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊசியும் போடுவாங்க குழந்தை பிறந்த உடனே. இது எல்லாமே குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதற்கு அரசாங்கத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். அடுத்து 2வது உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான நீர், சுகாதாரமான சூழல், சத்துள்ள உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உயிர் வாழ்வதற்கான உரிமைகளில் 2வது உரிமை. சுத்தமான நீர் கிடைக்கணும் அப்படின்னா என்ன? நீர்னால நமக்கு என்னென்ன பயன்கள்? நீர் எதற்கு நமக்கு பயன்படுது? குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, நம்ம அன்றாட தேவைகளை முடிப்பதற்கு நீர் பயன்படுது இல்லையா? அப்போது இந்த நீர் சுத்தமாக இல்லாட்டி அது மூலியமாக பலவித நோய்கள் பரவி குழந்தைகள் இறப்பு
அதிகமாச்சு. அதில் ஒரு வகையான நோய் தான் காலரா. காலரா வந்து சுத்தமில்லாத நீர், மழை துகள்கள் கலந்த நீரை வந்து ஒருத்தர் குடித்தா அது மூலயமா ஏற்படுற நோயினால் நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க, பெரியவங்களும் இறந்து போனாங்க. அதே போல் இங்கே ஒரு படம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அந்த படம் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா தெரியுதா? என்ன படம் அது? போலியோ ட்ராப்ஸ் ஊத்துற படம் இல்லையா? அந்த போலியோ ட்ராப்ஸ் யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க? நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்க. எப்பெல்லாம் குடிச்சிட்ருக்கீங்க? இப்பயும் உங்களுக்கு தர்றாங்களா? இல்லை. எப்போ தந்துட்டு இருந்திருப்பாங்க? 4th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க இல்லையா? இனி நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க, எப்போயோடு முடிச்சிருப்பீங்கன்னு கேட்டால் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே உங்களுக்கு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த போலியோ ட்ராப்ஸ், எதுக்காக அந்த போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னு கேட்டால் போலியோமி எலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால போலியோ அப்படிங்கிற ஒரு நோய் தோன்றுச்சு. அந்த போலியோ நோய் வந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த வைரஸ் உள்ளே போய் முதுகோட தண்டுவடத்தை பாதிச்சு. அந்த தண்டுவடத்தை தாக்குறப்போ அந்த குழந்தைகளோட கால்களும் கால் முட்டிகளிலும் ஊனங்கள் ஏற்பட்டுச்சு. அதுதான் போலியோ. இந்த நோய் இப்போ இருக்கா? இதே மாதிரி குழந்தைங்களை நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஹிலாரி அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சு இந்த நோய் சுத்தமாக இப்போ இந்தியாவில் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த நோய் யாரை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் அதிகமாக பாதிக்கும். அதனால் போலியோ ட்ராப்ஸ் வந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 4 முறை கொடுத்து அந்நோயை முற்றிலுமாக இப்போ அகற்றிட்டாங்க. அடுத்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த உரிமைகள் சத்துள்ள உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வேண்டிய உரிமைகள். இப்போ சத்துள்ள உணவுப் பொருட்கள் கிடைக்காட்டி குழந்தைகளோட வளர்ச்சி விகிதம் என்னாகும் அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படும். அந்த மாதிரி குழந்தைகளோட வளர்ச்சி விகிதம் பாதிக்கப்படுற குழந்தைகளை இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இது மாதிரி வளர்ச்சி குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா சத்துள்ள உணவுப் பொருட்கள், சத்துள்ள மாத்திரைகள் கொடுக்கணும். அப்போது என்னென்ன சத்து குறைபாடுனால என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போமா? அயோடின் குறைபாடுனால மூளை வளர்ச்சி குறைபாடு, மன வளர்ச்சி குறைபாடு, காது கேளாமை, முன் கழுத்து கலலை, வயதிற்கேற்ற வளர்ச்சியின்மை போன்ற நோய்கள்லாம் ஏற்படுது. மூளை வளர்ச்சி குறைபாடு ஒரு சில குழந்தைகளை நம்ம ஸ்கூல்லையே நம்ம பார்த்துருப்போம். எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கும், அந்த குழந்தைங்க மட்டும் என்ன ஆகும், கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் நம்ம கூட படிக்கிறாங்க இல்லையா, அது அயோடின் சத்து குறைபாடு இருக்கிறதுனால ஏற்படுற நோய். அதே மாதிரி மன வளர்ச்சி குறைபாடு, அதாவது அவங்களுக்கு வயது இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு மன வளர்ச்சி இருக்காது. ஒரு சின்ன குழந்தைங்கள ஒரு 4வது படிக்கிறாங்கன்னா அவங்க 1வது படிக்கிற குழந்தைங்க மாதிரியே நடந்துக்குவாங்க. அதுதான் மன வளர்ச்சி குறைபாடு. அதுக்கப்புறம் முன்கழுத்து கலலை, இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் இல்லையா, இந்த தொண்டைக்குழி, இது வந்து நல்லா வீங்கின மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் ஒரு சில குழந்தைங்களுக்கு காது கேளாமை, காது கேட்காம குறைபாடு உள்ள நோய்களும் அயோடின் குறைபாடுனால ஏற்படுற நோய்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படுற நோய்கள் என்னென்னு பார்க்கலாமா? இரத்த சோகை, வெளிரிய தோல், இது ரெண்டுமே இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படுற நோய்கள். அடுத்து இரத்த சோகை. இரத்த சோகை உள்ள நோய் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரத்தம் ஹீமோக்ளோபின் இருக்கும் இல்லையா நம்ம ரத்தத்துக்குள்ளே, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வகுப்பறைக்குள்ளே அப்படியே படுத்து படுத்து அடிக்கடி தூங்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இரத்த சோகைக்கான அறிகுறிகள். அப்புறம் ஒரு சில குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, அப்படியே சுவத்தில் இருக்கிற அந்த சுண்ணாம்பெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. சாக் பீஸ், நம்ம சுண்ணக்கட்டி இருக்கு இல்லையா, நம்ம போர்டில் எழுதுறதுக்கு சாக் பீஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாக் பீஸ் என்ன பண்ணுவாங்க, அதையும் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அடுத்த நோய் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ குறைபாடுனால என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு பண்ணால் பார்வை குறைபாடு, விட்டமின் ஏ குறைபாடுனால ஏற்படுற நோய். அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கையில் அவங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கும் கூட விட்டமின் ஏ குறைபாட்டுனால இருக்கும். இப்போ இந்த விட்டமின் ஏ குறைபாட்டை போக்குறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் விட்டமின் ஏ மாத்திரைகளையும் கொடுக்குது. அதுக்கப்புறம் தாது பொருட்கள் குறைபாடு அப்படின்னா விரைவாக காயங்கள் ஆறாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு காயம் ஆகியிருக்கும் ஆனால் அது என்ன இருக்காது, சீக்கிரமாகவே குணமே ஆகாது, குணமாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது தாது சத்து குறைபாட்டுனால ஏற்படுற நோய்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோலிக் ஆசிட் மாத்திரை நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா அரசாங்க பள்ளிக்கூடங்களில், அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே தலையில் என்ன ஆயிரும், நரையெல்லாம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அது ஃபோலிக் ஆசிட் குறைபாட்டினால ஏற்படுற நோய். அந்த நோயை தடுப்பதற்கும் அரசாங்கம் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை நமக்கு கொடுக்குது. மூன்றாவதாக பார்க்க போகும் உரிமை என்னன்னா, சுகாதாரமான சூழலை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. சுகாதாரமான சூழல் இல்லாட்டி நமக்கு என்னெல்லாம் நோய் ஏற்படும்? கழிவுநீர் தேங்கி இருந்திருந்தால் அதிலிருந்து கொசுக்கள் உருவாகி நமக்கு டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள்லாம் ஏற்படும் இல்லையா? அப்போது சுகாதாரமான சூழலை ஏற்படுத்தி தருவதும் ஒரு அரசாங்கத்தின் கடமை. அப்போது இதில் வாஷ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த வாஷ் ப்ரோக்ராம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? WASH வாஷ். இந்த WA என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர், S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சானிடேஷன் சுத்தம், ஹைஜீன் அது சுகாதாரம். இந்த வாஷ் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய அரசாங்கம் 2014ஆம் வருடம் தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துச்சுன்னா 2014 அறிமுகப்படுத்தி 5 ஆண்டுகளில் 2019 இந்த நாட்டை திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத நகரமாக மாற்றணும், நாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை குறிக்கோளாக வச்சுட்டு பண்ணினாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் கழிப்பறை கட்டித்தருதலை உறுதிப்படுத்துதல், ஒவ்வொரு ஊரக பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி தருதல் போன்ற நோக்கத்தோடு இதை ஆரம்பித்தாங்க. திறந்த வெளிகளில் நம்ம மலம் போகாது இருந்தாவே பலவிதமான நோய்கள் நமக்கு வராது. அதே போல் பள்ளிக்கூடங்களிலும் வாஷ் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியான கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாய்தள வசதியுடன் கூடிய கழிப்பறைகள். அந்த சாய்தள வசதி எதுக்கு ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊனமுற்ற குழந்தைங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் எந்த சிரமமும் இல்லாமல் கழிப்பறைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட கழிப்பறைகள் தான் சாய்தள திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கை கழுவுற முறை நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? வாஷ் 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 யுவர் ஹேண்ட்ஸ், ரப் 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 யுவர் ஹேண்ட்ஸ். இந்த பாட்டு பாடிட்டே நம்ம கை கழுவணும் இல்லையா? அதில் 12 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா கை கழுவும் முறைகளில். அந்த 12 ஸ்டெப்ஸ் என்னன்னு நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி பார்த்தோம் இல்லையா? இதிலிருந்து நம்ம கை கழுவுறப்போ தமிழில் ஒரு பாட்டு பாடலாமா? நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு, நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு, மேலடுக்கிலும் அழுக்கு மணலிலும் அழுக்கு உன் கைகள் எங்குபடும் தெரியாது, மேலடுக்கிலும் அழுக்கு மணலிலும் அழுக்கு உன் கைகள் எங்குபடும் தெரியாது, உன் கைகளில் கிருமிகள் ஒட்டி இருக்கும், உன் கண்களால் அதை நீ பார்க்க முடியாது, உன் கைகளில் அழுக்கு ஒட்டி இருக்கும், உன் கண்களால் அதை நீ பார்க்க முடியாது, உன் கைகளில் அழுக்கை சேரவிடாதே, கை கழுவினால் அலறி அவை ஓடிடுமே, நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு, நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு, மூக்கை துடைத்தாலும் தும்மினாலும் இருமல் வந்தாலும், மூக்கை துடைத்தாலும் தும்மினாலும் இருமல் வந்தாலும் கை கழுவு, சாப்பிடும் முன்பு கை கழுவு, சாப்பிட்ட பின்பும் கை கழுவு, சாப்பிடும் முன்பும் கை கழுவு, சாப்பிட்ட பின்பும் கை கழுவு, நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு, நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு. குழந்தைகளுக்கான இரண்டாவது உரிமை வளர்ச்சிக்கான உரிமை. வளர்ச்சிக்கான உரிமைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறுவதற்கு அதற்கு உரிமை இருக்குது, நல்லா விளையாடுறதுக்கும் உரிமைகள் இருக்குது, ஓய்வு எடுக்கவும் குழந்தைகளுக்கு உரிமைகள் இருக்குது. ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கே அனுப்பிச்சி விட மாட்டாங்க. நிறைய நாடுகள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இலவச
கட்டாய கல்வி திட்டத்தின் மூலமா சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலமாக 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை நம்ம அரசாங்கம் வழங்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோவில் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மேலே உட்காந்துருக்கும் இல்லையா, 2 குழந்தைங்க பாப்பாக்கள் உட்காந்துருக்க மாதிரி இந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன் இல்லையா. இதுதான் என்னது, அனைவருக்கும் கல்வி கொடுக்குற திட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க முதல்ல கொஞ்சம் படிக்காத இருந்தால் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, பெற்றோர்கள் வந்து நிறுத்திடுவாங்க, படிக்கிறத விட்டுட்டு நிறுத்திடுவாங்க. அப்போது 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எக்காரணம் கொண்டும் பள்ளியை விட்டு நிற்கக்கூடாது. இடைநிற்றல் இல்லாத கல்வியை தருவதற்கு இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் உதவுச்சு. ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்டு இந்த திட்டங்களை படிப்படியாக அறிமுகப்படுத்தி இப்போது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக கல்வி பெறணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். இப்போ இதுவரைக்கும் நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத திருப்பி நம்ம நினைவு கூர்ந்துக்கோமா. உயிர் வாழ்வதற்கான உரிமை, அதில் பிறப்புரிமை, சுத்தமான நீர், சுகாதாரமான சூழல், சத்துள்ள உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வளர்ச்சிக்கான உரிமை அப்படி இல்லை, குழந்தைகள் விளையாடுவதற்கும் படிப்பதற்கும் கட்டாயமாக இந்த அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது 2வது உரிமை. இப்போ நடந்த பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகள் உங்களை கேட்கலாமா? கேள்வி, போலியோ வைரஸ் எந்த வயது குழந்தைகளை அதிகமாக தாக்கும்? 15 to 10 வயது குழந்தைகள், 10 to 5 வயது குழந்தைகள், 0 முதல் 5 வயது குழந்தைகள். கரெக்ட். எந்த வயது குழந்தைகள்? 0 முதல் 5 வயது குழந்தைகளை தாக்கும். 2வது கேள்வி, வாஸ் திட்டத்தின் மூலமாக கை கழுவும் முறையை அறிமுகப்படுத்திய போது கை கழுவுதலில் எத்தனை படிநிலைகள் உள்ளன? 12 படிகள், 10 படிகள், 5 படிகள். கரெக்ட். 12 படிகள். இன்றைய வகுப்பில் சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. இந்த சத்து குறைபாட்டினால என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உங்கள் பெற்றோர் கூட கலந்து ஆலோசித்து பட்டியலிட்டு வரீங்களா? இதுதான் இன்று நீங்கள் பண்ணக்கூடிய தொடர்பணி. நன்றி, வணக்கம்.